இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா ஜனநாயகன் மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இவரோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். என்னமோ ஒரு டைலாக் சொல்லுவாங்களே, சும்மாவே இவர் வந்து சுடுதண்ணில கை விட்டாம தான் பேசுவாரு. இப்ப என்னத்த பேசி வச்சிருக்காருன்னு தெரியல. உள்ள என்ன ஒரு டைலாக் சொல்றேன், என்ன ஒரு டைலாக் மனச தைரியம் பண்ணிட்டு உள்ள போய் பார்ப்போம். ஐயா சாமி. இன்னைக்கு நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில இயக்குனர் ஹெச் வினோத் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற ஜனநாயகன் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். படத்துடைய கதையை பற்றி பார்த்தீங்கன்னா, படத்துடைய ஹீரோ ஆரம்பத்தில் ஜெயிலில் இருக்கார். ஜெயிலில் அவருடைய நடவடிக்கை பிடிச்சதுனால அந்த ஜெயிலர் இவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறாரு. இவருக்கு சில உதவிகளை செய்கிறாரு. இவருக்கு உதவி செஞ்சதுனாலே அவரை பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபரில் தூக்கி வெளியே அடிச்சிடறானுங்க. இப்போ ஜெயிலேருந்து வெளியே வந்த ஹீரோ அவரை சந்திக்க போகிறாரு. அங்கே போனால் தற்செயலாக அவர் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறாரு. இறக்கிறதுக்கு முன்னால் தன்னுடைய மகளை எப்படியாவது ஒரு இராணுவத்தில் சேர்த்து விட்டுறணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது ஹீரோ அந்த குழந்தைய வளர்ப்பு தந்தையாக இருந்து வளர்க்குறாரு. அவருக்கு அந்த பொண்ணை இராணுவத்தில் சேர்க்கறதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னா, அந்த பொண்ணு திடீர்னு பயந்துடும் சில காரணங்களுக்காக. அது ஏன் பயந்துச்சு, அந்த பொண்ணுடைய பயத்துக்கும் மெயின் வில்லனுக்கும் என்ன சம்மந்தம், மெயின் வில்லனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. இந்த படம் அவங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், நம்ம பாலையாகர் நடித்த பகவந்த் கேசரியுடைய ரீமேக் தான் அப்படின்ட்டு. ஆனால் அந்த படத்தை அப்படியெல்லாம் இவங்க ஐயடிச்சான் காப்பிலாம் அடிக்கலை. அதில் இருக்கிற ஒரு மெயின் மேட்டரை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதியெல்லாம் தமிழுக்கு ஏற்ற மாதிரி நிறையா மாற்றிருக்கிறாங்க. இந்த படம் சுமாராக ஒரு 3 மணி நேரம் 3 நிமிஷம் ஓடுது. இதில் ஒரு 2.5 மணி நேரம் கூட பல்ல கடிச்சிக்கிட்டு ஒரு வழியாக சமாளித்து பார்த்தா கூட கடைசி ஒரு அரை மணி நேரம்லாம் இந்த ஆர்சிவார், ஹியூமனாய்டு ரோபோட்டு இதெல்லாம் கொண்டு வந்து கதைக்குள்ளே சொருவி கொலையாக கொண்டு எடுத்துக்கிட்டாங்க. படம் எப்படா முடியும்னு ஆகி போச்சு. இந்த மிஷன் இம்பாசிபிள் படம்லாம் பார்த்தீங்கன்னா, டாம் க்ரூஸு ஃபர்ஸ்ட் ரீலில் ஒரு மிஷனை கையில் எடுப்பார். அந்த மிஷனை செஞ்சு முடிக்கிறதுக்காக பைக்லேருந்து குதிப்பார், ஃப்ளைட்லேருந்து குதிப்பார், ரயில்லேருந்து குதிப்பார். எப்படியோ காரணம் போட்டு அந்த மிஷனை செஞ்சு முடிச்சுக்குவார். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு ஒரு மிஷனை கையில் எடுத்துக்கிறாரு. ஒன்று விட்டு ஒன்று ஜம்ப் பண்ணி போயிட்டு இருக்காரு. டாம் க்ரூஸாவது அவர் உயிரை பணையம் வச்சு அந்த மிஷனை செஞ்சு முடிப்பார். ஆனால் இவர் என்னடான்னா நம்ம உசுரை பணையம் வச்சு அந்த மிஷன்லாம் செஞ்சு முடிக்கிறாரு. எத்தனை மிஷன் பண்ணி முடிக்கிறது, எத்தனை கதை சொல்கிறது கதைக்குள்ள? ஜெயிலில் பிரச்சனை, ஜெயிலர் வீட்டு பிரச்சனை, மலைவாசி பிரச்சனை, கள்ளச்சாராய பிரச்சனை, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, உமன் எம்பவர்மெண்ட்டு, சைல்டு அப்யூஸு, மத கலவரம், மத நல்லிணக்கம், இடையில கட்சி பிரச்சாரம் வேறு. இது வரைக்கும்லாம் கூட பரவாயில்ல. அதுக்கப்புறம் பார்த்தா ஆர்சிவார், அப்புறம் ஹியூமனாய்டு ரோபோ கூட சண்டை. அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா வழக்கப்படி ஒரு படம் இருந்தால் அதில் ஒரு ஹீரோயின் இருந்தே ஆகணுன்ற சட்டத்தை மீறாமல் ஒரு வேஸ்ட் லக்கேஜ் ஹீரோயின் போயிட்டு தெரியுது. இதெல்லாம் பார்த்தாதுன்னு ஒன் லாஸ்ட் டான்ஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு, கடைசி படம் தானே இந்த டான்ஸையும் பார்த்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துட்டு ஒரு வழியாக வந்து சேர்ந்தோம். தெலுங்கு படத்தை தமிழில் ரீமேக் பண்ணியிருந்தால் பரவாயில்ல. தெலுங்கு படத்தை ரொம்ப தெலுங்கு படமாக எடுத்து வச்சுருக்கிறாங்க. இதை தெலுங்கில் வேற டப் பண்ணி வச்சுருக்காங்க, ஜனநாயக டூ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு மீம்ஸ் போட்டுக்கிறாங்க. ஏண்டா எங்கள் வீட்டு கேசரி எடுத்துகிட்டு போயிட்டு அது மேலே 4 முந்திரி பருப்பு போட்டு எங்கள் தலையில் கட்டுறீங்களா அப்படின்ட்டு. இந்த படத்துடைய கதையாகவே இதெல்லாம் சினிமாவில் மட்டும்தான் நடக்கும், நிஜத்தில் சாத்தியமே இல்லை அப்படிங்கிற கதையை படமாக எடுத்து வச்சுருக்கிறாங்க. கொஞ்சம் கூட யதார்த்தம் இல்லாமல் உண்மைக்கு நெருக்கம் இல்லாத ஒரு படமாக எடுத்து வச்சுருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனால், இந்த படத்தில் வர்ற வில்லன் அவனுடைய நோக்கம் என்னென்னா, இந்தியா பூரா வந்து ஆயுதங்களை நிறையா இறக்குமதி செஞ்சு இந்தியாவில் கலவரத்தை தூண்டி பொதுமக்கள்கிட்டலாம் அதை கொடுத்து நாட்டையே ஒரு கலவர பூமியாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் அவனுடைய நோக்கம். அப்படியாப்பட்ட வில்லன் அவனுடைய எதிரி அழிக்கிறதுக்கு அடியாளுங்களை அனுப்புகிறான். அவங்கக்கிட்ட ஒரு கைட்டு பாய் கூட கிடையாது, வெறும் இந்த துருப்பிடிச்ச முன்ன கட்டிகளை சண்டை போட்டுருக்காங்க. ஹீரோ அவங்க கூட சண்டை போட வர்றவர் அவரும் வெறுங்கையோடு தான் போகிறாரு. அங்கே போயிட்டு அங்கே கிடக்கிற பைப்பு, இரும்பு சாமான்லாம் எடுத்து ஹோம்மேடு வெப்பன் மாதிரி எதையா ஒன்று எடுத்து அசம்பிள் பண்ணிகிட்டு இருக்காரு. ஃபிட்டர் மாதிரி கடைசியாக ஒன்று ஃபிட் பண்ணிக்கிட்டு அதை வச்சு சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. ஒரு சீன்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மலைவாசி மக்களை காட்டுவாசி மாதிரி பூந்து ஒரு கும்பல் அடித்து கொண்டுக்கிட்டு இருப்பானுங்க. பயங்கர வைலன்ஸாக போயிட்டுருக்கும். அதில் ஒரே ஒரு அம்மா மட்டும்
கடைசியாக அண்ணான்னு கூப்பிடும். அவர் எங்கேருந்தோ வரப்போறாருன்னு பார்த்தா அங்கே தான் உட்காந்து நம்ம படம் பார்க்குற மாதிரி அவரும் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. இந்த எம்ஜிஆர் படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஒரு குத்து குத்துவாங்க, 2 குத்து குத்துவாங்க, 3வது குத்து குத்துன பிறகு தான் திருப்பி அடிக்கவே ஆரம்பிப்பார். அந்த மாதிரி நம்மளை யாராவது கூப்பிட்டோம் அப்புறம் போய் சண்டை போடுவோம் அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்காரு. வாட் ப்ரோ, இட் இஸ் வெரி. அப்புறம் நம்ம தொடர்ச்சியாக வழக்கமாக கேட்குற கேள்வி தான், கடைசியாக பிகில் படத்துக்கு கூட கேட்டிருந்தோம். இருந்தாலும் ஒன் லாஸ்ட் டைம் ப்ரோ, படத்தில் ஹீரோ சோத்துக்கு என்ன பண்ணுறாரு, ஒரு இன்ஸ்பெக்டராக இருந்தார், அவரை சஸ்பெண்டோ டிஸ்மிஸோ பண்ணிட்டாங்க. அவர் அடித்து சேர்த்தும் வைக்கல. ஏன்னா அவங்க அம்மாவை காட்டும்போது தெரியுது அந்த அம்மாவே சோத்துக்கு இல்லாமல் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. சேர்த்தும் வைக்கல, அந்த வருமானமும் இல்லை. இப்போ பார்த்தா அந்த குட்டி பொண்ணுடைய பென்ஷன், அதாவது கவர்மெண்ட் பென்ஷனை வாங்கி தின்ட்டு பட்டு கிடக்காரான், அதுவும் தெரியல. சரி, இதை விட்டுட்டா கூட அவர் கூட மலைமாடு மாதிரி ஒரு 10 பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. விட்டா ஒவ்வொருத்தரும் யானை லெக் பீஸ் சாப்பிடாம போகுது. அவனுங்களாம் சோத்துக்கு என்ன பண்ணுறானுங்க, அந்த டீட்டெயிலுக்குள்ளேயே போக மாட்டேது படம். விஜய் படம்னால சாங்ஸ் வந்து ஹைலைட்டாக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் வந்து ஒரு ரஞ்சிதேமா மாதிரியோ அல்லது ஒரு அலமதி மாதிரியோ ஒரு சரியான சாங் அமையல. விஜய் என்னமோ அவருடைய உச்சகட்டமான எஃபர்ட்டை போட்டு தான் இந்த படத்துலையும் டான்ஸ் ஆடிந்தாலும் சாங்ஸ் அந்த அளவுக்கு அமையலை. படத்தில் அங்கங்கே சில சீன்கள் ரசிக்கும்படியாகவும் இருந்தது. குறிப்பாக இந்த பிரகாஷ் ராஜ் வேர்க்கல்ல பிடுங்கி சாப்பிட்ற சீனு, அப்புறம் மம்தா பைஜி வந்து விஜயை பற்றி பேசுகிற சீனு, அதெல்லாம் ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்தது. இந்த படத்துக்கான ரிலீஸ் செலிப்ரேஷன் நேற்று நைட்லேருந்தே ஆரம்பிச்சிருச்சு. கூடவே நாடு முழுக்க இந்த நீட் பிரச்சனை போயிட்டு இருக்கிறதுனால அதையும் கம்பேர் பண்ணி நிறைய மீம்ஸும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வடக்கன் வந்து கல்விக்காக போராடுறாங்க, ஒரு சினிமாவுக்காக தேட்டர் வாசலில் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பான்னு நான் சொப்னத்திலையும் கண்டிட்டுலாம் சாரே அப்படிங்கிற மீம்லாம் ரொம்ப பிரபலமாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு. வழக்கமாக விஜய் படம் ரிலீஸ்னால ஒரு வாரத்துக்குலாம் சென்னை மாதிரி சிட்டிலாம் எங்கேயுமே டிக்கெட் கிடைக்காது. குறைஞ்சது ஒரு 4 நாளைக்காவது ரிசர்வேஷன்லேயே ஹவுஸ்ஃபுல்லாக போயிடும். ஆனால் இந்த படம் நாளைக்கு டிக்கெட்டே சில தேட்டர்களில் ஈஸியாக கிடைக்கிது. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த படம் ஏற்கனவே சட்டவிரோதமாக ஆன்லைனில் வந்துட்டதுனால அது ஒரு காரணமாக இருக்கலாம். அல்லது இந்த படம் வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்ததுனால விஜயோடைய மேஜர் ஆடியன்ஸ் வந்து குழந்தைங்கிறதுனால குழந்தைங்க தேட்டருக்கு வர முடியல. அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைங்க தானே வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் மிரட்டிச்சுங்க, எங்கள் விஜய் அங்கிளுக்கு மட்டும் ஓட்டு போடலைன்னா விஷம் வச்சு கொண்டு வருவேன்னு. அதேமாதிரி இந்த படத்துக்கு நீங்கள் எங்களை விட்டுட்டு போனீங்கன்னா விஷம் வச்சு கொண்டு வருவேன் அப்படின்னு மிரட்டிச்சிங்களா என்னன்னு தெரியல. அந்த ஏஜ் ஆடியன்ஸும் கூட படத்துக்கு வரல. வழக்கமாகவே விஜய் எல்லா விஷயத்துலையும் எம்ஜிஆர் கூட கம்பேர் பண்ணுவாங்க. அவரும் ஒரு உச்ச நடிகராக இருந்து சொந்தமாக அரசியல் கட்சி ஆரம்பித்து முதல் பொது தேர்தல்லையே அவரும் முதலமைச்சரானவர். இந்த 2 பேருக்குமே இந்த ஒரு பொருத்தம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் முதலமைச்சராகி ஒரு 6 மாதத்துலேயே அவருடைய கடைசி படம் ரிலீஸ் ஆகுது, மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன். எனக்கெல்லாம் சின்ன வயசில் நல்லாவே ஞாபகம் இருக்குது. அந்த படம் ரிலீஸ் அப்போ 1 கிலோமீட்டர் கியூ நின்றுச்சு எல்லா தேட்டர்லையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்போல்லாம் வந்து இந்த அட்வான்ஸ் புக்கிங் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் இப்போ கரண்ட் புக்கிங்கில் தான் எடுக்கணும். 1 கிலோமீட்டர் கியூ நின்றுச்சு, அவ்வளோ பெரிய ப்ரெஷர் இருந்தது, ஓப்பனிங் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் படம் ரிலீஸ் ஆகி 1 வாரத்தில் எல்லா தேட்டரை விட்டு தூக்கிட்டாங்க. படம் பெரிய டோட்டல் ஃப்ளாப் படமாக போச்சு. 6 மாதத்துக்கு முன்னே உங்களுக்காக உங்களை நம்பி நாட்டையே கூட ஒப்படைக்கிறோம், அதுக்காக 3 மணி நேரம் உசுரெல்லாம் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் தேட்டருக்கு வரல, அப்படியே பதுங்கிட்டாங்க. இந்த படத்துக்கு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் முழுக்க முழுக்க விஜய் ரசிகர்களுக்காக எடுக்கப்பட்ட படம். அது மட்டும் இல்லாமல் அவங்க கட்சிக்கான பிரச்சார படமும் கூட. அந்த எண்ணம் இவங்களுக்கு நிறைவேறிச்சா அப்படின்னா அது 100% நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் அந்த படம் சரிதான். ஆனால் ஒரு காமன் ஆடியன்ஸாக இந்த படத்தை போய் பார்த்தா ஒரு 3/4 படத்தை கூட பல்ல கடிச்சிட்டு பார்த்துடலாம். ஆனால் இந்த கடைசி அரை மணி நேரம்லாம் இருக்கேன், ஏடா நான் வேணா அந்த செய்கையை ஒரு வாட்டி பண்ணிக்கிட்டு மாட்டேன். இந்த படம் விஜய்க்கு கடைசி படம் அப்படிங்கிறதுல விஜய் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய வருத்தம் இருக்கும். அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் நம்மளை மாதிரியான காமன் ஆடியன்ஸும் கூட விஜய் மாதிரியான ஒரு அற்புதமான என்டர்டெய்னரை மிஸ் பண்ணுறோமே அப்படிங்கிற வருத்தம் எல்லாருக்கும் கண்டிப்பாக இருக்கும். இதை யாரும் மறுக்கவும் மாட்டாங்க. விஜய் ஃபீல்டை விட்டு போகிறதுல ஒரே ஒருத்தருக்கு சந்தோஷம் இருக்கும் அப்படின்னா அது நம்ம தலைவருக்காக தான் இருக்க முடியும். ஏடா போய் என் பட்டத்தை பறிக்க பார்த்தீங்களேடா அப்படின்லாம் புலம்ப விட்டுட்டாப்புல.
விஜய் ஆண்டனி இசை மட்டும் ஆட பாவத்தை. போற போக்குல தலைவர் அதான் தலைவருக்கு ஒரு அடி போட்டு போயிட்டு. உண்மைதான். எனக்கு தெரிஞ்சு அதாவது காமன் ஆடியன்ஸ்க்கு மேபி பிடிக்காம கூட இருக்கலாம். நான் சொன்னது எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப அந்த கடைசி அரை மணி நேரம் பயங்கர சண்டையா சுட்டுக்கிட்டே இருக்கிறதுனால எல்லாருமே அதை ரசிப்பாங்களான்னு தெரியல. மேபி அவருக்கு பிடிக்கல. இது வந்து எலெக்ஷனுக்காக எடுத்த படம் ஆமா எல்லாருக்குமே ஆமா ஆமா. தெரியும். இல்ல அது அந்த நோக்கத்துலதான் அந்த படம் அது இறங்குறதுக்குமே ஜனவரி 9ன்னு வச்சதுக்குமே அதுக்குதான். அந்த படத்தை எப்படியாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி இறக்கிடணும்னு எவ்வளவு போராடினாங்க. அது நடக்காம போயிருச்சு. அது மேக்சிமம் அதை எலெக்ஷனை இது பண்ணி, அதாவது நம்ம ஒருவேளை பிரச்சாரம் எல்லா இடத்துலயும் பண்ண முடியலன்னா அந்த படத்தை மூலியமா பிரச்சாரம் பண்ணிடலாம் அப்படின்னு எடுத்த ஒரு படம் தான். ஆனா என்ன அது போயிருச்சு. அப்படி இருந்தும் ஜெயிச்சிட்டாங்க. இந்த படத்தை அவங்க நிறுத்துறதுனாலயே முக்கிய காரணம் போல இருக்கு. அதான் இது மெயின் காரணம். அதான் இது எல்லா கட்சியுமே உள்ள இழுத்து அடிச்சிருக்காங்க. அதுக்கு அது அரசியல் பார்த்தவங்க அந்த என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு புரியும் எந்தெந்த கட்சி இழுத்துருக்காங்க, எந்தெந்த கட்சி அடி வெளுத்திருக்காங்கன்னு நல்லாவே தெரியும். டயலாக்குமே எல்லாருக்கும் புரியுற மாதிரிதான் இருக்கு. ஆமா ஆமா, நல்லா இருந்துச்சு. கடைசி தலைவருக்கு ஒரு ஆப்போசிட். இவரு பரவாயில்ல. காமன் ஆடியன்ஸ் சொல்றது வந்து அவர் மிஸ் பண்றோன்றது வந்து பரவாயில்ல. இவரு சொல்றது இல்ல உண்மைதான். என்னதான் சொன்னாலும் தளபதி விஜய் மாதிரி இன்னொன்னு அந்த இதை ஃபீல் பண்ற யாருமே இல்லை. எல்லாருமே அவங்கவுங்க, அதாவது இப்போ சிவகார்த்திகேயன், தனுஷ், சிம்பு யார் இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்கு. அது யாருமே அந்த விஜய் இடத்த ஃபில் பண்ண முடியாது. இப்போ எல்லாரும் அவங்கவுங்க பொசிஷன்ல தான் இருக்க முடியும் தவிர்த்து இந்த இடத்த ஃபில் பண்ண யாரும் வர முடியாது. அந்த மாதிரிதான் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு. பார்க்கலாம் எப்படி இருக்கு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும்.